பொதுவாவே தமிழிசை அவர்கள வந்து இந்த மாரி விமர்சிக்கிறத வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்குறோம். ம். அதில ஒரு பெரிய அரசியல் இல்லாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், புரிதல் இல்லாதவர்கள் பேசுறதுங்கிறது வேற. ஆனால் சூர்யா சேவியர் தன்னை வந்து ஒரு பெரிய இடதுசாரியாகவும், தான் வந்து திராவிட கொள்கை பற்றுள்ளவன் முற்போக்குவாதி. மாரியும் இப்படி முற்போக்காளர்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிற நபரு. அவர் இந்த இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் இந்த காணாம போன லிஸ்ட் இருக்குல்ல, ஒரு கிராமமே காணாம போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாரி கருத்து கந்தசாமிகள் எல்லாமே வந்து ஆட்சியாளர்ல வந்து கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பதுங்குகுழிக்குள்ள ஓடிருவாங்கல்ல. அந்த கேரக்டர்ல இந்த ஒரு கேரக்டர். இன்னொன்னு இவரு வந்து அந்த அப்படிங்கிறதுல நேரடியாகவே திமுக அந்த அணிக்கு வந்து ஆதரிச்சு பேசக்கூடியது, அனுகூலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர். ம். அதில அவரு வந்து தமிழிசை அக்காவை வந்து இந்த மாரி எழுதியிருக்காரு. அவங்களுடைய ஒரு ஒரு புகைப்படத்த போட்டு, வெயில்ல எவன் போனாலும் நீங்க போனாலும் சரி, ஐஸ்வர்யா ராய் போனாலுமே சரி, வெயில்ல வந்து இந்த மாரி காஞ்சி கருவாடு ஆகுறதுங்கிறது முகம் கருத்து போறதுங்கிறது இயல்பு. அதுவும் இல்லாம கருத்து போறது என்னுடைய நிறம். நான் இந்த நிறம் தான் இது. நான் இதுக்கு வந்து அத இது பண்ணணும். அதில அப்படியே இவரு சொல்ற சூர்யா சேவியர் அந்த என்னமோ வந்து நிறத்துக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆமா. சூர்யா வந்து என்னமோ வந்து அப்படியே சூரியன் மாரி தக தகன்னு தான் மின்றாப்புல, அவனும் இதே நிறம் தான். எதுக்கு அப்படி ஒரு உருவக்கேலி? அதுவும் இல்லாம நான் பாஜக கொள்கை அந்த ஐடியாலஜி நமக்கு ஆகாது என்றாலும் கூட, தமிழிசை அவர்களுடைய இந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது மிகச்சிறந்தது. அவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையின் உதாரணம்னு நான் சொல்லுவேன். அந்த அக்கா கூட நமக்கு வாக்குவாதம் இருக்கு. அவர்கள் கருத்து நம்ம விமர்சனம் பண்றோம் அதெல்லாம் வேற. ஆனால் தன்னம்பிக்கையின் உச்சம். இவர்கள் வந்து ஒரு அரசியலுக்குன்னு சொல்ற அந்த கரிஸ்மா அந்த மாரிலாம் சில வார்த்தைகள் வச்சிருப்பாங்கல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவர்களுக்கு ஒரு சிறந்த பேச்சுங்க இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. தந்தை மாதிரியான பேச்சு திறன் கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாம இருந்த பாஜகவை தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேப்ஷனை வச்சுக்கிட்டே பேசி அந்த அக்கா அப்போ இருந்து அவங்க பேசி அதை கொண்டு வந்து பின்னாடி அவர்களை வந்து 2 மாநிலத்துக்கு கவர்னராக மாற்றுற அளவுக்கு போனதில்லை. அது ஆனால் நீங்கள் அவங்கள உருவக்கேலி பண்ணுறவனுடைய நிலை என்ன? அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். சரியா? ஒருவங்களுடைய கருத்து இப்போ தமிழிசை பேசுகிற ஐடியாலஜி சரியில்லை அப்படின்னு பேசு, அதை அடிப்போம், சேர்ந்து அடிப்போம், அது சரி. ஆனால் அவர்களை உருவத்தின் அடிப்படையில் இழிவுபடுத்துறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை. அது நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் சரி.